அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்ககிட்ட இருக்கு. சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தரமான நோட்ஸ். டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷராசி அன்பர்கள் பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 3 மாதமாவே மேஷராசி அன்பர்களுக்கு சில சொல்ல முடியாத அளவுக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி வேதனைகள் அதிகமா சந்திக்கிறாங்க. காரணம் என்னன்னா சனி பகவான் 12ஆம் இடம் விரய மோட்ச ஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவையும் உங்களுக்கு கொடுப்பார். எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குதோ அதை தாண்டி மன உளைச்சலையும் அதிகமா கொடுப்பார். அதுவும் இப்ப சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால நற்பலன்கள் அதிகம் கொடுப்பார். ஏன்னா வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை. இயல்பான நிலையில இருக்கும் போது சனி பகவான் பலவிதமான பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனா இயல்புக்கு மாறிய தன்மையில இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு லாபங்களை அதிகப்படுத்துவார். பணவரவு தாராளமா இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளா இருந்தாலுமே மன நிம்மதி தெம்புங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகம் உண்டாகும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இவ்வளோ நாளா பஞ்சமஸ்தானத்துல கேதுவோட இணைந்த நிலையில நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். நிறைய மேஷராசி பெண்களுக்கு கருக்கலைப்புங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பெண்களால அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஏமாறந்திருப்பாங்க. அதுலயும் கடந்த 3 மாத காலகட்டங்கள்ல குறிப்பா சந்திராஷ்டம தினங்கள்ல ஏற்பட்ட சிறு பிரச்சனை கூட பெரிய அளவுல வெடிச்சிருக்கும். ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் கூட ஊதி ஊதி பெருசாக்கி அதுல பலரும் குளிர் காஞ்சிருப்பாங்க. பொதுவா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள். இந்த வெளிப்படையா பேசுறதுனாலேயே பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் சந்திச்சிருக்காங்க. கிளியரா சொல்லணும்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத கிளியரா உணர மாட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா இவங்களை நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் மேஷராசி அன்பர்களை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையே அடுத்தவங்க வாழ்ந்திருப்பாங்கிறதுதான் உண்மை. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா மேஷராசிக்காரர்கள் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவங்க. எந்த அளவுக்குன்னா உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு போராட்டமும் பிரச்சனைகளும் ஏன் பசியும் பட்டினியும் அதிகமா சந்திச்சவங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மனசுல உடைஞ்சு போயிருப்பாங்க. காரணம் இவங்களை சுற்றி உள்ளவங்க இவங்களை கிட்டத்தட்ட ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். சுக்கிர பகவானுடைய வீடா 7ஆம் இடம் இருந்தா கூட அந்த சுக்கிரன் நல்லா இல்லைன்னா அவங்க வாழ்க்கை வீணா போச்சு. அந்த வாழ்க்கைய சும்மா சரிபாதையை ஏத்துக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க. இப்படி ஓட்டிய மேஷராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள்ல நல்லது நடக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல முன்னேற போறாங்கன்னு பார்க்கும்போது முதல்ல சூரியன் உங்க 4ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்திலையும் சஞ்சரிப்பார். மாத முற்பாதியில 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலையும் மாத பிற்பாதியில பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையிலையும் சஞ்சாரம் செய்வார் சூரியன். மாத துவக்கத்திலேயே தாயின் உடல் நலத்துல முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் புதனோட இந்த மாத பிற்பாதியில செல்வதால புதிய சொத்து புதிய விஷயங்கள் அனைத்தும் வாங்கறதுக்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் நல்ல நேரம்னு சொல்லலாம். இந்த மாதத்தின் முதல் பாதி சற்று சுமாரா போகலாம். ஏன்னா புதன் வக்ரகதியில இருக்கார். ஜென்ரலா புதன் வக்ரமாறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். ஸோ அந்த புதன் வக்ர நிவர்த்தியான பின்பு வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் ஏற்படும். அது ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி 18ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் சில பிடிச்ச விஷயங்கள், உங்க மனசுல நினைத்த விஷயங்கள் சந்தோஷமா
திருப்திகரமா நடக்கும். நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். உங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்த போராட்டங்கள் இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரும். வெளிப்படையா சொல்லணும்னா உங்க ஆயுள் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குருவோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்துல குரு அசுர குருவான சுக்கிரனும் தேவ குருவான குரு பகவானும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. குரு 3ஆம் இடத்துல இருந்தா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் பலம் பெறும். எடுத்த எல்லா விஷயங்களும் சரசரன்னு சக்சஸ் காணும். அந்த சரசரன்னு போகும்போது இந்த சுக்கிரனும் இங்க இணையும் போது ஆசைப்பட்டது ஸ்பீடா உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமா நடக்கும். ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா அதுல சக்சஸ் இருக்கும். போராட்டங்கள் முடிவுக்கு வரும். மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். ஒரு லட்டு சாப்பிடணும், ஒரு பிரியாணி சாப்பிடணும், இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், மனசுல எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறும். ஆசைப்பட்ட விஷயங்கள் ஏமாற்றம் கொடுத்தது மாறி நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், ஒருத்தவங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு நம்ம கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த ஒரு நிமிஷத்துக்காக ஏங்குறோம் பாருங்க. நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும், கேட்கறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கணும். நமக்கு பிடிச்சவங்க மடியில படுத்து தூங்கணும், நம்ம மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் ரிலாக்ஸா படுத்து அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அவங்க தோல்ல சாஞ்சு என்னோட கஷ்டத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, கண்டிப்பா அது நடக்கும். பணம்ங்கிறது கையில சேரவே இல்லை. வாழ்க்கை தண்ணியில போற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கே தவிர எங்கேயும் தேங்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பணவரவுங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும். மனசுல ஏற்பட்ட எப்பேற்பட்ட குழப்பமும் நீங்கி ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்படி இருக்கும்போது சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனமா இருங்க. இந்த மாதம் முற்பாதியில ஆடி மாதம் முடியறதுக்குள்ள அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் சமயபுரத்து மாரியம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆலயம், இந்த மாரியம்மனை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த தினங்கள்ல சென்று வணங்கி வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட துன்பமும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பா உங்களை விட்டு விலகி போகும். இந்த மாதம் உண்மையாவே ஒரு அற்புதமான ஆனந்தமான மாதமா நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.